பாத்ரூம் ஷவர்ல தூக்கு மாட்டிக்க முடியுமா? முடியும் தான் சொல்லுது தமிழக வனத்துறை. திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த மாரிமுத்துன்றவரை போலீஸ் விசாரணைன்னு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் இறந்த செய்தி மட்டும் தான் வெளியே வந்திருக்கு. திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி மலை பகுதியை சேர்ந்த 48 வயதான முதுவர் பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவர் தான் மாரிமுத்து. ஏதோ ஒரு நில பிரச்சனையில போலீஸ் விசாரணைக்கு அவரை கூட்டிட்டு போயிருக்கு. அவர் கஞ்சா பயிரிட்டாரு அப்படின்னு அவர் மேல பொய் வழக்கு போட்டு போலீஸ் விசாரணைக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. இந்த வழக்கு கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நீதிமன்றம் இவர் குற்றவாளி இல்ல, இவர் நிரபராதி அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமும் இந்த வனத்துறை சும்மா இல்லாம மறுபடியும் அவரை விசாரணை கூப்பிட்டுருக்காங்க. இவரு சிறுத்தை பல்ல இல்லீகலா விற்க முயன்றிருக்காரு அப்படின்னு ஜூலை 30 இவரை விசாரணைக்கு அழைச்சிருக்காங்க. ஜூலை 31 இவர் இறந்துட்டாருங்கிற விஷயம் மட்டும்தான் வெளியே வந்திருக்கு. இவரோட உறவினர்களுக்கும் குடும்பத்தினர்களுக்கும் எந்த இன்ஃபர்மேஷனுமே கொடுக்காம தான் அவர் விசாரணைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் இருந்த செய்தி வெளியே வந்துச்சு. இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு வனத்துறையை கேட்டப்போ விசாரணைக்கு பயந்துட்டு அவரே பாத்ரூம் ஷவர் கம்பியில அவர் லுங்கியால தூக்கு மாட்டிட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதை கேள்விப்பட்ட அவர் குடும்பத்தினரும் உறவினர்களும் அவர் தூக்கு மாட்டிட்டு தற்கொலை பண்ற அளவுக்கு கோலை இல்ல, அதுவும் இல்லாம அவர் உடம்பு மேல இருக்க காயங்களையும் கீறல்களையும் பார்த்து இது தற்கொலையா இருக்க முடியாதுங்கிறத சந்தேகப்படுறாங்க. சமீபத்துல நடந்த அஜித்குமார் அவருடைய லாக்அப் டெத் மக்களிடையிலயும் மீடியாலயும் ரொம்ப பெருசா பேசப்பட்டுச்சு. ஆனா மாரிமுத்தோட மரணத்தை பத்தி இன்னும் யாரும் வாயவே திறக்கல. ஏன்? அவர் பழங்குடியினத்தை சேர்ந்தவர்ன்றதுனாலயா? ஜூலை 31 விசாரணைன்னு அவரை கூட்டிட்டு போயிருக்காங்க. ஜூலை 31 அவரோட மரண செய்தி தான் வெளியே வந்திருக்கு. மாரிமுத்து அவர்களோட மரணத்தில் சம்பந்தப்பட்ட வனத்துறை காவலாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம அவரோட குடும்பத்தினருக்கு தகுந்த நீதியும் இழப்பீடும் கிடைக்கணும்னு நாங்க கோரிக்கை வைக்கிறோம்.